மனமகிழ்ச்சியோடு இந்த நாளில் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஒரு மனப்பட்டோட துதித்து வரிகளை செலுத்துவோம். அவருடைய நாமம் குறித்து இந்த ஸ்தானத்தில் நாம் வந்து உங்களை ஆசீர்வதித்து சொன்னவரை நான் துதிக்க போகிறோம். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஆராதனை, ராஜாவும் நாமத்தில் ஆராதனை, எல்லா நாமத்திலும் மேலானவர், பாடுவேன் நான் என்றும் நாமத்தை, இயேசுவின் நாமத்தில் ஆராதனை, ராஜாவும் நாமத்தில் ஆராதனை.
செலுத்துகிறோம். இந்த நாளும் ஒன்று கூடிமை ஆராதிக்க இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். உங்களுடைய தேவனுடைய பிரசனம் கடந்து வரட்டும். இந்த ஆராதனை கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே இந்த இடத்துல வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைமை துதித்து தேவனை ஆராதிக்க பரிசுத்தாவின் உதவி செய்யுங்க. இந்த இடத்துல வந்து சிறிய பிள்ளைகளை பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. இன்னுமாக வருகிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரை கூட்டி சேர்த்து வருகிற நாட்களில் தேவனுடைய சமாதானமும் வல்லமை கடந்து வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இன்றைய நாளும் வார்த்தை கொடுக்கிறோடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பல இடத்துல சவுண்டை ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தை கருவடிக சவுண்டை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே கொண்டு இந்த ஆராதனை முற்றுமுழுதான் நீங்கள் பொருட்படுத்த வழிநடத்தும்படியாக நான் செபிக்கிறோம். உடைய கருத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இந்த நாளில் கர்த்தாவே அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கனத்தை செலுத்தி கொண்டு இருக்கும் பொழுது தேவனுடைய பிரசனத்தை உணர கிருபை செய்யும். நீதாமே கூட இந்த வழிநடத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நான் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். உலகமெங்கும் நடந்து கொண்டிருக்கிற ஆராதனைகளுக்காக நாங்கள் சபையாக இணைந்து நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லோரும் இணைந்து ஜெபம் பண்ண கர்த்தாவே உலகமெங்கும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற ஆராதனைக்கு ஸ்தோத்திரம். நடந்து கொண்டு ஆராதனைக்கு நடக்க போகிற ஆராதனைக்கு ஸ்தோத்திரம். இன்னுமாக இந்த ஜெர்மன் தேசத்தில் நடக்கிற ஆராதனை ஒப்புக் கொடுக்கிற கர்த்தாவே ஒவ்வொரு ஆராதனை தேவனை மகிமை கடந்து விட்டோம். தேவனை இந்த வேளையில் கர்த்தாவே தேவன் தாமே கூட இந்த வழி நடத்தி ஆசீர்வதிங்க. பலமும் நல்ல பராக்கிரம் என கர்த்தரை நாவினாலே ஆகுமென்று சொன்னபடி கர்த்தரை செய்வதற்காக கோடி ஸ்தோத்திரங்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே நீர் கூட இந்த வழி நடத்தும் ஆண்டவரை ஒவ்வொரு சபை ஊழியக்காரர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைய நாள் ஊழியங்கள் செய்ய தடைய இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி பரிசுத்த ஆவியின் மகிமை கடந்து வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவனை செய்வதற்காக கோடி ஸ்தோத்திரம். உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்த வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் நான் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீத வாசனைகள் செல்வோம். சங்கீதம் 124 சங்கீதம் சொல்லி வாசிப்பார்கள். அதுக்கு பிறகு நாங்கள் தமிழில் நாங்கள் வாசித்து கற்று துதிப்போம். சங்கீதம் 124. Psalm 124. Ein Lied für die Pilgerfahrt nach Jerusalem, ein Psalm Davids. Wenn der Herr nicht für uns gewesen wäre, so soll Israel sprechen. Wenn der Herr nicht für uns gewesen wäre, als die Völker sich gegen uns erhoben, Dann hätten sie uns lebendig verschlungen. So groß war ihr Hass auf uns. Wasser hätte uns überflutet, ein riesiger Sturm hätte uns fortgespült. Die tobenden Fluten hätten uns überwältigt. Gelobt sei der Herr, der nicht zuließ, dass sie uns mit ihren Zähnen zerrissen. Wir sind entkommen wie ein Vogel aus dem Netz des Jägers. Das Netz ist zerrissen und wir sind frei. Unsere Hilfe kommt vom Herrn, der Himmel und Erde gemacht hat. Amen. ஆமென். தமிழ் சிஸ்டம் சங்கீதம் 124. தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், நமக்கு பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விளங்கியிருப்பார். அப்பொழுது நம்மில் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்மாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. நம்மை அவர்களுக்கு தங்களுக்கு ஒப்புக்கொடாத கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிட்டு கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அல்லேலூயா. தேவனை ஆராதிக்க போகிறோம். தேவனை துதிக்கும் பொழுது இணைந்து கர்த்தரை துதிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. புதிய ஓய்வு நாளை தந்த கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். வாழ்த்து சங்கீதத்திலே நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அவருடைய நாமத்திலே எங்களுக்கு சகாயம் உண்டு. அவர் எங்களை நேசிக்கிறவர், எங்களை தாங்குகிறவர், எங்களை தப்புவிக்கிறவர், எங்களை வழிநடத்தின அந்த நல்ல தேவனை முழு இருதயத்தோடு, உடைந்த இருதயத்தோடு, பரிசுத்த இருதயத்தோடு, நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை துதிக்க ஆரம்பிப்போம். அவர் செய்த நன்மைகளை நினைத்தவருக்கு நன்றி சொல்லுவோமா? அவர் செய்த எத்தனையோ நன்மைகளை எங்கள் வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக அவருடைய கண்களை கிடைத்த கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாக இருக்கிற புலம்பல்லை வாசிக்கிறோம். அவர் தேவனை உணர்ந்து பாடுவோம். அல்லேலூயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், வல்லவரே உம்மை போற்றுகிறோம். அப்பா பிதாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே, ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவரே, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு வந்தவரே. இதுவரை உதவி செய்த வினேசரே, இதுவரை தேவைகளை சந்தித்த யெகோவாயே, சுகந்தந்த யெகோவா ராபா, பலந்தந்த சடா, சமானந்த யெகோவா சாலோம். எங்களை கண்ணோக்கி பார்க்கிற ரோஹி, எங்களை பரிசுத்தமாக்கிற
ஏவிப்போர் வல்லமுள்ள தேவனே, எங்கள் அக்கிரமங்களை மன்னித்தவரே, எங்கள் நோய்களை குணமாக்கினவரே, எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுக் கொண்டவரே, வருஷத்தை இரக்கங்களினாலும் கிருபையினாலும் முடிசூட்டினவரே, எங்கள் வாயை நன்மையினால் திருப்தியாக்கிறவரே, எங்கள் வயதை கழுவு கொப்பான வாழவது போல் ஆக்கிறவரே, இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா. ஆராதிப்போம் இயேசுவை நாம் ஆராதிப்போம், என்றென்றும் ஆராதிப்போம். ஆராதிப்போம் இயேசுவை நாம் ஆராதிப்போம், என்றென்றும் ஆராதிப்போம். நேசிப்பவர், என்னை தாங்குபவர், என்னை தப்புவித்தே என்றும் நடத்துவார். நேசிப்பவர், என்னை தாங்குபவர், என்னை தப்புவித்தே என்றும் நடத்துவார். ஆராதிப்போம் இயேசுவை நாம் ஆராதிப்போம், என்றென்றும் ஆராதிப்போம். ஆராதிப்போம் இயேசுவை நாம் ஆராதிப்போம், என்றென்றும் ஆராதிப்போம். மாறாதவரை ஆராதிப்போம், மகிமை செலுத்தி ஆராதிப்போம். மாறாதவரை ஆராதிப்போம், மகிமை செலுத்தி ஆராதிப்போம். கண்ணலையான கர்த்தரை நாமும் கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். கண்ணலையான கர்த்தரை நாமும் கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். ஆராதிப்போம் இயேசுவை நாம் ஆராதிப்போம், என்றென்றும் ஆராதிப்போம். நேசிப்பவர், என்னை தாங்குபவர், என்னை தப்புவித்தே என்றும் நடத்துவார். என்னை நேசிப்பவர், என்னை தாங்குபவர், என்னை தப்புவித்தே என்றும் நடத்துவார். ஆராதிப்போம் இயேசுவை நாம் ஆராதிப்போம், என்றென்றும் ஆராதிப்போம். யெகோவாதேவனை ஆராதிப்போம், யெகோவாருகா ஆராதிப்போம். யெகோவாதேவனை ஆராதிப்போம், யெகோவாருகா ஆராதிப்போம். புத்தரி நடுவே தோன்றியவரை உலகத்தடிக்கு ஆராதிப்போம். புத்தரி நடுவே தோன்றியவரை உலகத்தடிக்கு ஆராதிப்போம். ஆராதிப்போம் இயேசுவை நாம் ஆராதிப்போம், என்றென்றும் ஆராதிப்போம். நேசிப்பவர், என்னை தாங்குபவர், என்னை தப்புவித்தே என்றும் நடத்துவார். நேசிப்பவர், என்னை தாங்குபவர், என்னை தப்புவித்தே என்றும் நடத்துவார். ஆராதிப்போம் இயேசுவை நாம் ஆராதிப்போம், என்றென்றும் ஆராதிப்போம். எல்சடாய் உம்மை ஆராதிப்போம், எல்ரோயி உம்மை ஆராதிப்போம். எல்சடாய் உம்மை ஆராதிப்போம், எல்ரோயி உம்மை ஆராதிப்போம். உம்மை காண்பவர், வெற்றியை தருபவர், கரமூதி ஆராதிப்போம். உம்மை காண்பவர், வெற்றியை தருபவர், கரமூதி ஆராதிப்போம். ஆராதிப்போம் இயேசுவை நாம் ஆராதிப்போம், என்றென்றும் ஆராதிப்போம். ஆராதிப்போம் இயேசுவை நாம் ஆராதிப்போம், என்றென்றும் ஆராதிப்போம். நேசிப்பவர், என்னை தாங்குபவர், என்னை தப்புவித்தே என்றும் நடத்துவார். என்னை நேசிப்பவர், என்னை தாங்குபவர்,
சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். சர்வ வல்லமை உள்ளவரே, உமக்கே துதிகனமாகவே செலுத்துகிறோமப்பா. பரிசுத்த தேவனே, பேரறிவு ஞானம் உள்ளவரே, ஆலோசனையில் பெரியவரே, செயல்களிலே வல்லவரே, மகத்துவம் உள்ளவரே, உமக்கே துதிகனமாகவே செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. துதிகனம் செலுத்துகிறோம். ஆலோசனையில் பெரியவரே, செயல்களிலே வல்லவரே,
பெரிய காரியங்களை செய்தவரே, ஆதியும் அந்தவுமானவரே, அல்பாவும் உமேகாவுமானவரே, முந்தினவரும் பிந்தினவருமானவரே, மரித்தேனிதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கின்றவரே, இயேசுவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, நீரவரே துதிக்கு பாத்திரர். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ண தேவரே பரிசுத்தர். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா பிதாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே உங்களை வரவேற்கிறோம். நீரே எங்களுக்கு நல்ல போதகராயிருக்கிறீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சகல துதி கனம் உமக்கு செலுத்தப்பட்ட கரங்களை தட்டி நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை பார்த்து வரவேற்றுக் கொள்கிறோம். ஆகவே இந்த நாளில் அந்த ஒருவரை சபைசாலை வரவேற்று அறிவித்தலை ஒன்று உங்களுக்கு அறிவித்தல் வருகிற 29ஆம் தேதி உங்களுக்கு அழைப்பு விடுகிறது. வியாழக்கிழமை விடுமுறை நாளாக இருக்கிறபடினால அந்த இடத்துல நாங்கள் வருடாவட்டம் செய்கிறபடி கிரில் பார்ட்டியோடு சேர்ந்து பாலிவுடைய வர்ஷிப் அழைக்க இருக்கிறது. ஆகவே நீங்கள் இதில் எல்லோருமாக கலந்து கொள்ள அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். ஆகவே இந்த நாளில் வந்த ஒருவரை நாங்கள் வாழ்த்தி இருக்கும் பொழுது இப்பொழுது தேசங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். ஸோ அவர் வந்து தேசங்களுக்காக ஜெபிக்கும், தேசங்களுக்காக ஜெபித்த பிற்பாடு நாங்கள் இந்த பீமரில் எங்களுக்கு பயம் போய்விட்டது. ஆனால் கர்த்தர்களோடு கூட வழிநடத்த இப்படி சமம் ஜெபம் பண்ணுவாங்க. எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும், எல்லா முழங்காலும் முழங்கும் வார்த்தைப்படி ஆண்டவரே கர்த்தாவே நாளும் ஆண்டவரே உடைய நாமத்தை அறிந்துள்ள இதயம் ஒரு கண்களை கொடுப்பீராக. கர்த்தாவே நாளும் ஆண்டவரே கர்த்தாவே இந்தியாவை ரட்சிப்பீராக. அங்களோடு குடிமக்கள் ரட்சிப்பீராக. நடக்கிற யுத்தங்கள் ஆண்டே கர்த்தாவே அதற்கு விரோதமாக நாடுகள் மறந்து வேண்டுமா ரட்சிக்கப்பட வேண்டும் என்றாலும் அதே ராட்சியம் ஆலை கடந்து வரும்படியாக அவருடைய பாதுகாப்பு கடந்து வரும்படியாக மன்றாரோம். கர்த்தாவே இவங்களுக்கு கத்த பெரிய காரியங்களை செய்கிறார்கள். பஞ்சாப் மாநிலம் ஆண்டவரே கர்த்தாவே காஷ்மீர் மாநிலங்களுக்காக அங்கு வாழ்வோர் குடிமக்களை பாதுகாத்துக் கொள்வீராக. கர்த்தரே எங்களுடைய கருத்தினால் மூடி ஒரு குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. கருத்தை ரட்சிப்பீராக. அது கர்த்தாவே இந்த வழியில் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் வாழ்ந்த ஜீவனம் செய்து ஐரோப்பாவில் நாடுகளை புத்தகம் தேச குடிமக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றாலும் ஆண்டே பாவ அடிமத்திலிருந்து அறியாமல் விடுதலையாக்குகிறார். போல் சினிமா போதுக்குள் அடிமத்திலிருந்து விடுதலையாக்குகிறார். வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியானியாய் இனங்களை ரட்சிப்பீராக. இயேசுவை ரட்சிப்பீராக. கர்த்தாவே பாவ அடிமத்திலிருந்து ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கி ரட்சிப்பீராக. வாலிப பிள்ளைகளை ரட்சிப்பீராக. அவர் கர்த்தாவே சிவதேசத்துக்காக ஜெபம் சிவதேசத்தை ரட்சிப்பீராக. அங்களோடு குடிமக்கள் ரட்சிப்பீராக. கர்த்தா நீரை ரட்சிப்பதை கண்டுபிடிச்சீரா. நீரை மெஸ்ஸியா என்பதை கண்டுபிடிச்சீரா. நாட்டு நடக்கிற யுத்தங்கள் அந்த நாடுகள் ஆண்டு கர்த்தாவே நாடுகள் மனசு ரட்சிக்கப்பட வேண்டும் என்றாலும் கர்த்தரே தேவன் அறிவுரை செய்கிறா. அவருடைய கருத்தை ஒப்புத்தரும். கர்த்தாவே இந்த நாடு ஆண்டு கர்த்தாவே இந்த சபை ஒப்புத்தரும். பாக்னா சபை சுவேசா சபை ஒப்புத்தரையும் சபையை நான் கட்டுவேன். பாதாளத்தின் வாசல் மேற்கொண்டு சென்றவரே வலதுபுறம் இடவென்று பெருவான் சென்றவரே மந்த பெருவள பெருகப்படும் சமாத்தியபடி ஆண்டு ஜனங்களை மந்த பெருவள பெருகச்சுவிட அசியாவது எழுபத்தி சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்தை ஆதியமாவான். கர்த்தராயனால் ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் செய்வேன் சின்னவாக நடந்தது. கர்த்தர் நிறைவேற்ற வேண்டுமாய் முன்வைக்கு வேண்டாம். இயேசுவின் நாமத்தை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாங்கள் காரியத்துக்கு முன்பு சகோதரன் ஆபிரகாம் அவர்கள் இப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே அவருக்கு ஜெபிக்கும்படியாக கேட்டிருக்கிறார்கள். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆகவே 2 ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டு எமர்ஜென்சியாகவே இருக்கிறார். ஆகவே நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் காரியங்களை வாய்க்கப்படும் உடல் பல சுகத்தை கொடுத்து
ஆகவே தேவனுடைய வல்லமை கடந்து வரும்படியாக சபையாக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். சகோதரன் ஆபிரகாமுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லோருமாக நாங்கள் ஜெபிப்போம். பரிசுத்தம் நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கர்த்தாவே சகோதரன் ஆபிரகாமுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது கர்த்தாவே அப்பா இந்த வேளையிலும் அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த சூழ்நிலை மாற்றவனுமான நாங்கள் செபிகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைய வல்லமை கடந்து வரட்டும். தேவாலயம் வழிநடத்த விளைக்கட்டும். முற்றுமுழுமை கடந்து ஒப்புக்கொடுகிறேன். ஆண்டவரே கர்த்தாவே உடலில் உள்ள ஆண்டவரே இந்த இதயத்தில் உள்ள எல்லா வாழ்வுகளும் ஒழுங்காக செயல்பட கிருபை கொடும். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் புது சுகத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகள் நீக்குங்க. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே அப்பா சுகம் உண்டாகணுமா நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே பெறர் உண்டாகணுமா நாங்கள் சொல்லிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே சகோதரியும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே எல்லா வேதனைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவரே சுகபெறனை கட்டிடம் ஆண்டவரே சகோதரிக்கு மன ஆறுதலை கொடும். இன்னுமாக பெறனை கொடும். இவன் செய்வதற்காய் கோடி ஸ்தோத்திரம். உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். பொறுப்படுத்தி வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். தொடர்ந்தும் நீங்கள் உங்களுடைய ஜெபங்களில் நீங்கள் தாங்க ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். ஹல்லேலூயா. நாங்கள் போக முடியாது என்றால் அவர்கள் போனாலும் எங்களை அனுமதிக்க மாட்டார்கள் ஹாஸ்பிட்டலில். அவை தொடர்ந்து நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். அவை இப்பொழுது நாங்கள் தேவ பிள்ளைகள் இப்பொழுது உற்சாகமாய் கொடுக்க போகிறோம். சின்ன பிள்ளைகள் வசனங்களை சொல்லி கொடுக்க போகிறார்கள். நாங்கள் ஜெபம் பண்ண வன்மான கர்த்தாவே உற்சாகமாய் கொடுத்து பிரியமாக சொன்னபடி உற்சாகமானதும் நான் கொடுக்க எங்களுக்கு வைத்திருக்கார் நன்றி. இந்த இடத்துல வந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பலப்படுத்துங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். உங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென் ஆமென். இப்பொழுது நாங்கள் வசனங்களை கேட்போம். I am with you always. I have come from the Lord, the maker of heaven and earth. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆளுநர ஆகும் என்று சிறுகிற கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்பியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பிரசன்னங்கள் மாத்திலே கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமல்லோ இறைவா இறைவா இயேசுவே
செபிக்கிறோம் ஆண்டவரே. வாழ்வு தரும் ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடம் தான் இருக்கிறது சுவாமி. ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்டங்களோடு பேசுகிற தேவன் ஆண்டவரே. அப்பா, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி நாளுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு ஆண்டவரே அப்பா ஒரு புதிய உற்சாகத்தை தந்து கர்த்தாவே நீர் எங்களை வழிநடத்துகிற தேவன் ஆண்டவரே. அப்பா, வார்த்தை கடியனையும் வந்திருக்க ஒருவருடைய சில வேண்டுதல்களை மறைத்து இயேசுவின் நாமத்திலே ஜெபம் பண்ணுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இதனால் செய்தி சாதார வசனம் கொலோசியர் 3:15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. தேவ சமாதானத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். வேதம் சொல்கிறது என்னுடைய இருதயங்களை தேவ சமாதானம் ஆளுகை செய்ய முடியும். இதற்கென்றுதான் தேவனங்களை ஒரே சரீரமாக அழைத்திருக்கிறார். அப்ப கிறிஸ்துவின் சரீரமாக சபையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் அங்கங்களாக இருக்கிறோம். சபைக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அப்ப நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த சமாதான கட்டினால் ஆவியில் ஒருமையை நாங்கள் காத்துக்கொள்வதாக இருக்க வேண்டும். எனவே இயேசு சமாதானம் தருகிறார் என்பதை நாங்கள் அறிந்ததுதான். எனவே நாங்கள் இயேசு அண்டை வந்தபடினால் தான் தேவன் எங்களுக்கு சமாதானத்தை தந்திருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது தமது சீசர்களுக்கு அவர் தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கிறார். யோவான் 14:27 வாசிப்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா. அப்ப சமாதானத்துக்கு எதிரானது என்ன? கலக்கம், அடுத்தது பயம். அப்ப இந்த பயங்கள், கலக்கங்கள், அப்ப இதுகள் எல்லாம் எங்களுக்குள்ளே வரக்கூடாது என்றதான் ஆண்டவர் முதலாவது சொல்கிறார், சமாதானத்தை நான் வைத்து போகிறேன். அப்ப இயேசு பாருங்கள், எதையும் வைத்து கொண்டு போகிறேன் என்று சொல்லவில்லை, நான் சமாதானத்தை உங்களுக்கு வைத்துட்டு போகிறேன். ஏனென்றால் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்கு மேலான ஒரு ஆசீர்வாதம் என்று சொன்னால் உள்ளத்திலே கிடைக்கிறது தெய்வீக சமாதானம். அந்த சமாதானத்தை மட்டும் நாங்கள் பெற்றுக்கொண்டால் போதும். இந்த உலகத்திலே இருக்கிற மக்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசம் அவர்களுக்கு சமாதானம் இல்லை. யாருக்கு சமாதானம் இல்லை? துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்று ஏசாயா 52 நாங்கள் வாசிப்போம். அப்ப துன்மார்க்கம் என்று சொன்னால் கடவுளை அறியாமல் பாவத்திலே வாழுகிற வாழ்க்கை. அப்போ ஒரு மனிதனோட உள்ளத்திலே பாவம் இருக்கும் பொழுது சமாதானம் கிடைக்காது. அப்ப ஆண்டவர் அதை நினைத்து அந்த வசனத்திலே உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை என்று சொல்லுகிறார். உலகம் கொடுக்கிற சமாதானம் என்ன? இப்போ ஒருவர் எனக்கு மனம் சரியில்லை என்றால் அவர்கள் ஏதாவது சினிமா தியேட்டருக்கு சென்று கொஞ்சம் பொழுதை போக்கி அதிலே ஒரு சமாதானத்தை பெறுவார்கள். சிலர் மதுபானத்தை அருந்தி மற்றவர்களோடு சேர்ந்து சில பொழுதுபோக்குகளை செய்து அவர்கள் அந்த சமாதானத்தை அவர்கள் தேடுவார்கள். ஆனால் தேவன் கொடுக்கிற சமாதானம் அதை போல சமாதானம் இல்லை. அவர் சொல்ற தன்னுடைய சமாதானத்தை தருகிறேன் என்று. எனவே இயேசு யோவான் 16:33 சொல்கிறார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவைகளை சொல்லுகிறேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை செய்யும். அப்ப எந்த உபத்திரவமும் எங்களுடைய சமாதானத்தை கெடுக்கக்கூடாது என்பது ஆண்டவருடைய சித்தம். எனவே நாங்கள் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது. வரும் மாறி மாறி ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை வரும், வியாதி வரும், பலவிதமான போராட்டங்கள் வரும். இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் எங்களுக்கு கொடுத்த இந்த சமாதான உள்ளத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்கு எதை குறித்தும் நாங்கள் பயப்படவோ கலங்கவோ தேவையில்லை. அவர் யெகோவா ஷாலோம். அப்ப அவர் சமாதானம் தருகிற தேவன். இப்ப இயேசு சிலுவையிலே ஏசாயா 53 நாங்கள் வாசிக்கும் பொழுது எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்ததா, அவருடைய தழும்புகளினாலே குணமாகும். அப்ப எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். எனவே இயேசு சமாதானத்தை வைத்துவிட்டு போகிறவர் மாத்திரமல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்கிறார். அப்ப ஆண்டவர் தருகிற சமாதானம் எங்களுடைய இதயத்திலே இருக்க வேண்டும். அப்ப இயேசு வந்து நமக்கு சமாதானம் இல்லாதிருந்தால் என்ன அர்த்தம்? சமாதானம் இல்லாதிருந்தும்
நாங்கள் சமாதானம் சமாதானம் என்று மற்றவர்களுக்கு சொன்னால் அதுக்கு ஐயோன்னு வேதம் சொல்கிறது. அப்ப நாங்கள் சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள், நாங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள். தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் சமாதானம் இருக்கவும் பரிசுத்தமாக இருக்கவும் நாடுகள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப நாங்கள் எல்லாரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்க வேண்டும். ஆனால் எங்களுக்குள்ளே அந்த சமாதானம் இல்லாமல் நாங்கள் மற்றவர்களுக்கு சமாதானத்தை சொல்லுவோம் என்றால் அது அவர்களுக்கு ஐயோ. அப்ப நமக்கு முதலாவது சமாதானம் இருக்கணும். இப்ப தேவ பிள்ளைகள் ஏன் இன்றைக்கு சமாதானத்தை துடைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற காரியங்களில் ஈடுபடும் பொழுது, அதாவது வேதம் என்ன சொல்லுகிறது, இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் ஏது, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது. அப்ப நாங்கள் உலகத்தோடு ஒத்து வாழும் பொழுது நாங்கள் சமாதானத்தை இழக்குகிறோம். எனவே நாங்கள் தேவனோடு தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழுவோமாக இருந்தால் எங்களுக்கு நிச்சயமாய் சமாதானம் இருக்கிறது. எப்படி நாங்கள் சமாதானத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்றால், 2 பேதுரு 1:2 சொல்கிறது, பிதாவாகிய தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் நாங்கள் அறியும் பொழுது நமக்கு கிருபையும் சமாதானமும் பெருகும். அப்ப நமக்கு கிருபையும் சமாதானம் எப்படி பெறுகிறது என்றால், தேவனை அறிகிற அறிவிலே நாங்கள் வளரும் பொழுதுதான் நாங்கள் சமாதானத்திலே பெருக முடியும். இப்போ முதலாவது விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். தேவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறவர்கள் நாங்கள் அவரை விசுவசிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அதற்கு உறுதியான பற்றுதல் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுதுதான் நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உடைய இருதயம் பூரண சமாதானத்தினால் தேவன் காத்துக் கொள்வார். ஏசாயா 26:3 நாங்கள் அப்படி வாசிக்கிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். அல்லேலூயா. உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையே நம்பியுள்ளோ, உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையே நம்பியுள்ளோ, பூரண சமாதானம் பூரண சமாதானம் பூமிதனில் தருபவரே, பூமிதனில் தருபவரே, புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அல்லேலூயா. உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து. தேவனை உறுதியாய் பற்றி கொள்ள நாங்கள் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது நமக்கு பூரண சமாதானம் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுது. அப்ப நாங்கள் தேவனை உறுதியான ஒரு பற்று நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு எப்பொழுதும், அதாவது எங்களோடு இயேசு இருந்தால் எங்களுக்கு எப்பொழுதும் சமாதானம் தான். அப்ப நாங்கள் இயேசு எங்களுடைய உள்ளத்திலே வந்திருக்கிறார், அவருடைய சமாதானம் எங்களுடைய உள்ளத்திலே இருக்கிறது. அது நிரந்தரமான சமாதானம், தற்காலிகமான சமாதானத்தை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லவில்லை. சொந்த சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொண்ட நாங்கள் எங்களுக்கு முன்பு ஆண்டவரை அறியாத காலத்திலும் இப்பொழுது இருக்கிற வித்தியாசத்தை உணரக்கூடியதாக இருக்கணும். முன்பு எங்களுக்கு நிம்மதி இல்லை. நிம்மதி என்ற சமாதானம், நிம்மதி, அப்ப அமைதி, இவைகளெல்லாம் சங்கீதக்காரன் என்ன சொல்றார், நான் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், நீர் ஒருவரை என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். அப்படி சமாதானமான நித்திரை எங்களுக்கு கிடைக்கிறது. இதை குறித்து எங்களுக்கு கலக்கம் இல்லை. எப்பொழுதும் நாங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்போ உலக மக்களுக்கு மிக பெரிய ஒரு வித்தியாசம் இந்த தேவ சமாதானம். இந்த ஆசீர்வாதத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே பெற்ற நாங்கள் சில வேளைகளிலே நாங்கள் அதை தொலைத்து, சமாதானம் இன்றைக்கு அநேகருக்கு இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆண்டோடைய பிள்ளைகளாய்த்தான் இருக்கிறார்கள். பாருங்கள், எத்தனையோ பிசாசானவன் வேதம் சொல்கிறது பேதுருவிலே, அதாவது அவர் உங்களை விசாரிக்கிறவர், தேவனுங்களை விசாரிக்கிறவர் யார்? அக்கறை உள்ளவர் தேவன். தேவனுங்கள் மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவராயுங்கள். உங்கள் எதிராளியான பிசாசானவன் என்ன செய்கிறானா, கட்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சொல்லி பாருங்கள் எப்படிப்பட்ட பிசா. இப்ப சாத்தான் என்ன செய்கிறான், கவலைப்படும் பொழுது
துக்கப்படும் பொழுது, சோர்ந்து போகும் பொழுது அவனுக்கு இடம் கொடுக்கிறோம். அவன் வந்து இன்னும் அதிகமான தவறான காரியங்களை சொல்லி எங்களுடைய சமாதானத்தை கெடுத்து விடுகிறான். அதான் அவனுடைய நோக்கம். எனவே நாங்கள் தெளிந்த புத்தியா இருக்கணும். பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, கவலைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இப்ப நாங்கள் கவலைப்பட்டு துக்கப்படுறதுனால இயேசுவே சொல்லியிருக்கிறார், ஒரு சரீரத்தின் முளத்தை உங்களால் கூட்ட முடியுமா? உடைக்காகவோ நமக்காகவோ எதற்காகவோ கவலைப்படாது, உங்களுக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்ப இதை குறித்தும் எதிர்காலத்தை குறித்து நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் மேல் நாங்கள் பாரத்தை வைக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே சமாதானம் ஆளுகை செய்யும். அப்ப சமாதானம் எங்களுக்கு சஞ்சலம் வரமாக இருந்தால் சில காரியங்களை நாங்கள் செய்ய முற்படும் பொழுது, ஒரு எங்களுக்கு வாழ்க்கையில் சில காரியங்களை நாங்கள் செய்ய முற்படுகிறோம், எங்களுக்கு அன்றாட தேவைகள், அப்படி அந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு சில வேளைகளிலே சமாதானம் இல்லாமல் இருக்கும். சில காரியங்களை செய்வது, சில மனிதர்களோடு நாங்கள் பழகும் பொழுது எங்களுக்கு சமாதானம் இல்லாமல், அப்போ வந்து எங்களுக்கு தெரியுது தேவ சித்தம் அல்ல. தேவ சித்தம் தான் எங்களுடைய சஞ்சலம் ஒன்றும் இல்லாமல் தேவன் அப்படி சமாதானமாகவே நடத்தி கொண்டுவார். அதான் அடையாளம் என்று சொல்வார் ஊழியக்காரர். உங்களுக்கு தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுதல் சொன்னால், நீங்கள் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும் பொழுது தேவன் உள்ளத்திலே சமாதானம் தேடுவார். அப்ப அதுல எங்களுக்கு தெரிகிறதே தேவனுடைய சித்தம். அப்ப அதே போலதான் நாங்கள், அதாவது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தேவனோடு எப்பொழுதும் நாங்கள் இசைந்திருக்கும் பொழுது தேவன் எங்களை சரியான, அவர் ஒரு நாளும் எங்களை தவறான வழியிலே நடத்த மாட்டார். எனவே ஆண்டவருடைய உறுதியான பற்றும் மிகவும் முக்கியம். அப்பதான் பூரண சமாதானம். மூன்றாவதாக சங்கீதம் 119, 165 வாசிக்கலாம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அல்லேலூயா. என்ன சொல்லப்படுகிறது? முதல் பூரண சமாதானம், இங்கே மிகுந்த சமாதானம். யாருக்கு? அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு. இப்ப நாங்கள் அவர்களுடைய வேதத்தை நேசித்து வாசிக்க வேண்டும். முதலாவது வேதத்தை நாங்கள் நேசித்தால் தான் அதை வாசிப்போம், இல்லையா? முதலாவது நாங்கள் வேதத்தை நேசித்து நாங்கள் வாசிக்கும் பொழுது அந்த வேதத்திலே ஆண்டவருடைய கற்பனைகள், கட்டளைகள், வாக்குத்தத்தங்கள், ஆலோசனைகள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இவைகளை நாங்கள் கை கொள்ள வேண்டும். அப்படி கை கொள்ளும் பொழுது எங்களுடைய, அதாவது ஆண்டவர் நல்ல மேய்ப்பர் என்ன செய்கிறார்? எங்களை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். அப்ப நீதியின் பாதையிலே நடத்துவதற்கு எங்களுக்கு வந்து இந்த வேதத்தை நாங்கள் வாசித்தால்தான் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாங்கள் என்னுடைய வாழ்க்கையை கட்ட முடியும். வேதத்தை நேசிக்காமல் விடுவோமாக இருந்தால், வேதத்தை வாசிக்காமல் விடுவோமா இருந்தால், வேதத்தின்படி நடக்காமல் இருப்போமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே சஞ்சலமும் குழப்பமும் வரும். அப்ப தேவ சித்தம் இல்லாத காரியங்கள் இப்ப நாங்கள் செய்யும் பொழுதுதான் எங்களுடைய குழப்பங்கள், கலகங்கள் வருகிறது. இப்ப அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவனிடத்திலே ஜெபித்து காரியங்களை செய்யாமல் அவருடைய மாம்ச எண்ணங்களின்படி செய்து அதிலே தோல்வியை சந்தித்த பொழுது அவர்களுக்கு சமாதானம் எடுக்கப்படுகிறது. அப்ப தேவன் யாருடைய சமாதானத்தையும் எடுக்கிறவர் இல்லை. ஆண்டவருடைய கொடுத்தால் திருப்பி எடுக்க மாட்டோம். நாங்களாவே பிழைக்க வாய்ப்பு இருக்கிறது. நாங்களாவே என்னுடைய சந்தோஷங்களையும் எங்களுடைய சமாதானத்தையும் இழந்து போவதற்கு எங்களுடைய பகுதியில் தான் காரணமே தவிர தேவன் யாரையும் கொடுத்ததை எடுக்கிற தேவன் அல்ல. அப்ப இன்றைக்கு அநேகர் எங்களுக்கு சமாதானம் இல்லை, அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு புலம்புவதற்கு காரணம் என்ன? அவர்கள் தேவனை உறுதியாய் பற்றிக் கொள்ளாமல், தேவனுடைய வார்த்தையின்படி தங்களுடைய வாழ்க்கையை கட்டாமல், தங்களுடைய மனம் போன போக்கிலே தங்களுடைய மனிதர்களை பிரியப்படுத்துவதற்கு எடுத்த தீர்மானங்களின்படி அநேக சஞ்சலங்களோடு, தயப்போடு, அநேக குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் இல்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம் இல்லை, சபைகளுக்குள்ளும் சமாதானம் இல்லை. அப்படியாக குழம்பிக் கொண்டிருக்கிற காலத்திலே நாங்கள் வாழ்கிறோம். எனவே தான் வேதம் தெளிவாக சொல்கிறது, தேவ சமாதானம் உள்ளங்களை ஆளுகை செய்ய கிடவது. உள்ளங்களிலே நாங்கள் எதற்கும் இடம் கொடுக்கக்கூடாது. தேவ சமாதானம் ஆளுகை செய்ய பைபிளை நாங்கள் வாசிக்க வேண்டும். ஏசாயா 48:18 இப்படி வாசிக்கிறோம். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். அல்லேலூயா. அப்ப பூரண சமாதானம், மிகுந்த சமாதானம், நதியை போன்ற சமாதானம். அப்ப இதெல்லாம் எப்படி வருகிறதுன்னு வேதம் சொல்றது இல்லையா? கற்பனைகளை கவனித்தானால் நலமாயிருக்கும். ஆண்டவருடைய கற்பனைகளை நாங்கள் கவனித்து நடக்க வேண்டும். ஆண்டவர் இதை செய், இதை செய்யாது என்று சொன்னால் அதன்படி நாங்கள் செய்யும் பொழுது கவனித்து நடக்கிறது. இப்போ நாங்கள் இந்த அரசாங்கம் ஒரு சட்டம் சொன்னால் அந்த சட்டத்தை மீறி நடந்தால் எங்களுக்கு தண்டனை கிடைக்கிறது. அதன் மீது அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை இழந்து போகிறோம்.
அதே போலதான் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் மீறி நடக்கும் பொழுதுதான் எங்களுக்குள்ளே சஞ்சலங்கள் குழப்பங்கள் எல்லாம் வருகிறது. ஆண்டவருடைய வார்த்தை என்று சொன்னால் அதை நாங்கள் மதிக்க வேண்டும். ஆண்டவருடைய நீதி சட்டங்கள், அவருடைய நியாயங்கள் எங்களுடைய நல்ல வழி, எங்களுக்காகத்தான் ஆண்டவர் மனிதன் நல்ல வழியிலே வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் எங்களுக்காகத்தான் அவருடைய இதுகள் எல்லாம் எழுதிப்படுத்திருக்கிறார். அவைகளை நாங்கள் நேசித்து கை கொண்டு நடக்க நாங்கள் முயற்சிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான இடர்களோ குழப்பங்களோ வராது. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம், அவர்களுக்கு இடர்கள் இல்லை. ஏன் இடர்கள் வருகிறது என்னுடைய வாழ்க்கையிலே? அதாவது அவருடைய வேதத்தை நேசித்து அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை நாங்கள் கை கொள்ளாதபடினாலே. எனவே வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அதாவது நாங்கள் வேதத்தை நேசித்து வாசித்து தியானித்து அதன்படி நடக்கும் பொழுது எங்களுக்கு நதியை போன்ற ஒரு சமாதானம் கிடைக்கும் என்பதாக. அடுத்ததாக நீங்கள் பார்த்தால் ஆவியின் கனி என்ன சொல்லப்படுகிறது? 5ஆம் அதிகாரம் கலாத்தியர் 22-23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. தேவனுடைய ஜனங்களுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆவியானவர் எங்களுக்குள்ளே உருவாக்குகிற காரியம் என்னவென்று சொன்னால் ஆவியின் கனி. அவன் வரங்கள் இருக்கிறது, கனிகள் இருக்கிறது. அநேகர் வரங்களை தான் வாஞ்சிப்பார்கள், ஆனால் எங்களுக்குள்ளே கனி இருக்க வேண்டும். அந்த கனி உருவாக வேண்டும். ஆவியானவர் எங்களுக்குள்ளே அன்பு இருக்க வேண்டும், எங்களுக்குள்ளே சந்தோஷம் இருக்க வேண்டும், எங்களுக்குள்ளே சமாதானம். ஆவியின் கனியிலே அந்த 9 விதமான காரியங்களிலே ஒன்று சமாதானத்தை என்று பார்க்கின்றோம். அப்ப அந்த ஆவியானவர் தான் நமக்குள்ளே அதை கொண்டு வருகிறார். எனவே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது ஆவியானவர் சகல, அதாவது எங்களை சகல சப்ஜெக்டுக்குள் நடத்துவது மாத்திரமல்ல, எங்களுக்குள்ளே இந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நட்புணம், விசுவாசம் சார்ந்திருக்கிறது. எங்களுக்குள்ளே அன்பு இருந்தால்தான் நாங்கள் மற்றவர்களுக்கு அந்த அன்பை கொடுக்க முடியும். எங்களுக்குள்ளே ஒன்றும் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்ப இந்த ஆவியின் கனிகளை எங்களுக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது எங்களுக்குள்ளே நிரந்தர சமாதானம், ஆவியின் கனியாகிய அந்த சமாதானம் உங்களுக்கு எப்பொழுதும் நிரந்தரமாக என்னதான் இருக்கும். அறைகள் மோதும், பெரிய இதுகள் எல்லாம் வரும், காற்று வீசும், கடல் கொந்தளிக்கும் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஆனால் எங்களுக்கு சமாதானம். இந்த அநேக கிறிஸ்தவர்கள் ஏன் பயப்படுகிறார்கள்? ஏன் பயப்படுகிறோம்? நாங்கள் யோசித்து பாருங்கள். அநேக கிறிஸ்தவர்கள் மாத்திரமில்லை, நாமும் கூட சில வழிகளிலே இந்த யுத்தங்கள் அதுகளை குறித்து நாங்கள் பயப்படுகிறோம். ஆனால் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு உள்ளத்திலே சமாதானம் இருக்குமா இருந்தால் ஒன்றுக்கும் அவர்களுக்கு கலக்கம் வரையில். அப்ப யெகோவா, அதாவது பேர்பந்தகையா பாடுகிறார், யெகோவா நிசியே எல்லாமே பார்த்து கொள்வி, கலங்கல்லப்பா நாங்கள் கலங்கல்லப்பா. கலங்கல்லப்பான்னு ஆரம்பத்திலே அந்த அர்த்தம் எனக்கு முடியவில்லை. கலங்கல்லப்பான என்ன? கலங்கவில்லை, நாங்கள் கலங்கவில்லை ஆண்டவரே, நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். அதுதான் அர்த்தம். கலங்கல்லப்பா நாங்கள் கலங்கல்லப்பா, கலங்கல்லப்பா நாங்கள் கலங்கல்லப்பா. நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதிக்கிறே. யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். சொல்லுவோம், யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். நாங்கள் கலங்க மாட்டோம். கலங்கல்லப்பா கலங்கல்லப்பா, கலங்கல்லப்பா நாங்கள் கலங்கல்லப்பா. நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிற தேவன். நாங்கள் எதை குறித்தும் கலக்கம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சனைகளை குறித்தோ வியாதியை குறித்தோ எதை குறித்தும் மனதிலே கலக்கம் அடைய வேண்டாம்.
ஆண்டவருடைய பாதத்தை நாங்கள் வைப்போம். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறது தேவனாக இருக்கிறார். எனவே எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவருடைய கனி மாத்திரமல்ல, நாங்களுடைய சிந்தை கூட ஆவியின் சிந்தையாக இருக்க வேண்டுமா? ரோமர் 8:6 வாசிப்போம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஹல்லேலூயா. இப்ப மாம்சத்தின்படி சிந்திக்கிறவர்கள் மாம்சத்தின்படி தான் நடப்பார்கள், ஆவியின்படி சிந்திக்கிறவர்கள் ஆவியின்படி நடப்பார்கள். இப்ப நாங்கள் எங்களுடைய சிந்தை, எங்களுடைய மனப்பான்மை ஆவிக்குள்ளாதான் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஜீவனும் சமாதானம். அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அதாவது ஆவியின் சிந்தை உள்ளதாய் காணப்படவில்லை, மாம்சத்தின் சிந்தை உள்ளதாய் காணப்படுகிறது. அவர்களுடைய செயற்பாடுகள், அவர்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் மாம்சத்தின்படி இருக்கிறது. அது முடிவு மரணம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நாங்கள் ஆவிக்குள்ளாய் மாற வேண்டும். இயேசுக்குள்ளாக நாங்கள் மாம்சத்தின்படி நடந்தால் எங்களுக்கு, அதாவது ஆவியின்படி நடந்தால் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. எனவே மாம்சத்தின்படி நடந்தால் அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது. எனவே ஆண்டவர் எங்களுக்கு, அதாவது எங்களுடைய சிந்தை எல்லாம் இயேசுவை போல, கிறிஸ்து இயேசு உள்ள சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். தாழ்மையின் சிந்தை, இயேசு தம்மை தாழ்த்தினார். அதே போல எங்களுக்கு பொறுமை, தாழ்மை, இயேசுவை போல நாங்கள் மாறுவது. அவர் சொல்கிறார், நான் சாந்த மனத்தாழ்மை உள்ளவராயிருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாக கிடைக்கும். அப்ப இயேசு இடத்திலே நாம் அவரிடத்திலே நாங்கள் அவருடைய நுகத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் சொல்கிறார், அது சுமை இலகுவாயிருக்கிறது. ஆண்டவருடைய நுகம் பாரமானதல்ல, இலகுவான சுமை. அப்ப அவருடைய கற்பனைகள் நமக்கு பாரமானதல்ல என்று பேர் சொல்கிறார். எனவே ஆண்டவரிடத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது எங்களுக்குள்ளே ஆண்டவர், அதாவது எங்களுடைய சிந்தை எல்லாம் இயேசுவின் சிந்தையாய் மாறுகிறது. எங்களுக்கு மாம்ச சிந்தைகள் ஒன்றுமே இல்லை. எனவே ஆவியின் சிந்தையின்படி நடக்கணும் என்றால் அது ஜீவனும் சமாதானத்தையும் நமக்கு கொண்டு வருகிறது நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். முன்பு அதாவது இருளின் ராஜ்யத்துக்குள்ளே இருந்தோம். வேதம் சொல்வது, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த தேவ ராஜ்யத்துக்குள்ளே என்ன இருக்கிறது என்று பார்த்தால் ரோமர் 14:17-19 வாசிப்போம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே ஆவிக்குரிய காரியங்கள் தான் அங்கே இருக்கிறது. என்ன இருக்கிறது? உலக பிரகாரமான சமாதானம். எப்படி? புசிக்கிறதுனாலும் குடிக்கிறதுனாலும் தான் நம்மளுக்கு சமாதானம். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அந்த புசிப்பு குடிப்பு இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. அதை சொல்லவில்லை பவுல். என்னது சொல்ல வருகிறார்? அதே போல இல்லை. இந்த புசிக்கிறதுனாலே குடிக்கிறதுனாலே வருகிற சந்தோஷம் சமாதானம் இல்லை. தேவராஜ்யத்துக்குள்ளே நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினால் உண்டாகிற சந்தோஷமும். இப்ப இதை கொண்டு நாங்கள் ஊழியம் செய்யும் பொழுதுதான் தேவனுக்கு பிரியமான ஊழியம், மனிதரும் எங்களை அங்கீகரிக்கிற ஊழியமாக இருக்கு. மாம்சத்தின்படி செய்கிற காரியங்கள் அதெல்லாம் வீணாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றுமே கொஞ்ச காலம் தான் அவர்கள் நிலைத்திருக்கும். எதுவுமே இருந்தால் ஆண்டவருடைய காரியத்தையும் மாம்சத்திலேயே வைத்து நாங்கள் செயல்படுவோமா என்றால் அது நிரந்தரமானது அல்ல. ஆனால் ஆவிக்குள்ளாக நாங்கள் செய்யும் பொழுது நீதியான முறையிலே பரிசுத்தாவியாருடைய வழிநடத்தின்படி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற, அதாவது சமாதானம் புசிப்பினால் குடிப்பினால் வருகிற சந்தோஷம் சமாதானம் அல்ல, அது நீதியினாலும் பரிசுத்தாவினாலும் உண்டாகிற சந்தோஷம் சமாதானம். இது ஆவிக்குள்ளானது என்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவே தேவ ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். இப்ப எல்லாம் பாருங்கள், தேவன் சமாதானத்தின் கர்த்தர், அவருடைய சமாதானத்தின் தேவனாக இருக்கின்றார். அவருடைய வார்த்தையை நாங்கள் நேசித்து படிக்கும் பொழுது நமக்கு சமாதானம் வருகிறது. தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது நமக்கு சமாதானம் வருகிறது. அடுத்தது ஆவியின் கனிகளை உருவாக்கி பரிசுத்தாவியானவருக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர்களுக்குள்ளே பரிசுத்தாவியானவர் கனிகளை உருவாக்குகிறார். அடுத்தது என்னுடைய சிந்தை ஆவிக்குள்ளாக மாறும் பொழுது அது ஜீவன் சமாதானத்தை கொண்டு வருகிறது. அடுத்ததாக நாங்கள் என்னத்தை பார்க்க போகிறோம் என்றால், இறுதியாக நாங்கள் தேவராட்சியத்துக்குள்ளே இருக்கிறோம், அங்கும் சமாதானம் தான் இருக்கிறது. அடுத்தது என்ன? நாங்கள் முன்பு சொன்னது போல பிரச்சனைகள், கவலைகள், இவைகளெல்லாம் நாங்கள் மனதுக்குள்ளே வைத்துக் கொண்டதால் எங்களுக்குள்ளே சமாதானம் தங்கி இருக்க முடியாது. அதுக்காக தான் பவுல் ஆலோசனை சொல்லுகிறார், இந்த சமாதானம் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம், அது எங்களுடைய இதயத்தை காத்து கொள்ள வேண்டுமா?
பிலிப்பியர் 4:6 வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அந்த எங்களுடைய சமாதானம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு என்ன? ஒன்றுக்கும் கவலைப்படாமல். எதை குறித்து கவலைப்படக்கூடாது. கவலைப்படுறதுனாலே ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்டுடைய பாதத்திலே ஸ்தோத்திரம் பண்ணவனுமா ஜெபிக்க வேண்டும், தேவனுக்கு தெரியப்படுத்தும். அப்ப நாங்கள் என்னுடைய பிரச்சனை தேவனுக்கு ஆண்டவருக்கு தெரியாதான்னு கேள்வி கேட்க முடியாது. ஆண்டவர் அதை விரும்புகிறார். எங்களுக்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப மனிதர்கள் நாங்கள் எங்களுக்கு பாரம் இருக்கும் பொழுது அதை இன்னொரு சொல்லும் பொழுது சில வேளைகளிலே நாங்கள் உணர்கிறோம், என்னுடைய பாரத்தை இன்னொரு ஆளுக்கு சொல்லிவிட்டேன் என்று சொல்லி. அதே மாதிரி தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து ஸ்தோத்திரம் பண்ணி விண்ணப்பங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணுமா, ஸ்தோத்திரம் பண்ணி நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவரே, நீங்கள் செய்த நன்மைகளுக்கு நன்றி, இப்பொழுது என்னுடைய பிரச்சனை நம்முடைய பாதத்திலே வைக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்துட்டு விடைகளையா எங்களுடைய உள்ளத்திலே இருக்க வார வணங்கியோட எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம். அது நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களாக இருக்க வேண்டும். நமக்கு அப்படி அனுபவம் இருக்கலாம் இல்லையா? வந்த அப்ப இதை இந்த நாட்களில் சாத்தான் மறைத்து வேறு குறுக்கு வழியிலே ஏதாவது நடக்குமான்னு சொல்லி முயற்சிக்கின்றார்கள். நாங்கள் எதையும் குறுக்கு வழியில் தேவனுக்கு பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். தேவன் எங்களை செம்மையான வழியை அவர் நடத்துகிற தேவன். நாங்கள் கத்தருக்காய் பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது அவர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு அற்புதம் செய்வார். எனவே அதாவது நான் முன்பு சொன்னது போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடுகிற சாத்தான் அவன் பெரிய அவனிடத்திலே ஒன்றும் அதிகாரம் எல்லாம் ஆண்டவர் பிடுங்கி சிலுவையிலே சாத்தானின் அதிகாரம் எல்லாம் பறித்திருக்கிறார். எனவே இன்றைக்கு சாத்தான் எங்கே இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ரோமன் 16:20 வாசிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அப்ப சாத்தான் நம் காலின் கீழே. ஹல்லேலூயா. சாத்தானை எப்படி நினைக்கொண்டு சாத்தானுடைய காலின் கீழே தான். ஒன்றுமே எங்களை மேற்கொள்ள சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை. இடம் கொடுத்தோமா எந்த இடம் பிடிப்பான்? அவ்வளவுதான். இடம் கொடுக்காமல் இயேசு என்ன சொன்னார்? அப்பாலே போ சாத்தானே. அப்ப நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க சொல்லி வேதம் சொல்றேன். பிசாசுக்கு இடம் கொடுங்கள் என்று சொல்லவில்லை. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது நம்மளை விட்டு ஓடி போவார். அப்ப தேவனுக்கு கீழ்ப்படித்தான் தான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுக்கு எதிர்த்தால் பிசாசு ஓட மாட்டான். அவன் சொல்லுவான், நீ தேவனுக்கு கீழ்ப்படியல, நான் அப்படி ஓட முடியும். தேவனுக்கு கீழ்ப்படித்தான் தான் பிசாசுக்கு எதிர்த்து அவன் எங்களை விட்டு ஓடி போவான். சாத்தான் நம் காலின் கீழே என்றுதான் நாங்கள் எப்பொழுது நினைக்கணும். சீக்கிரமாய் அவர் சாத்தான் கால்கள் நசிக்கும். அவர் சிறுவையிலே எல்லாம் ஆண்டவர் பிசாசு தலையை நசிக்கும். ஆனால் எங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே போராட்டங்கள் இதுகள் வரும்பொழுது அவைகள் எல்லாம் காலின் கீழே என்று நாங்கள் எப்பொழுதும் நினைக்கும் பொழுது சாத்தானுடைய எந்தவித அதிகாரம் இல்லை. எனவே நமக்கு தேவன் சமாதானத்தை தந்திருக்கிறார். அது தெய்வீக சமாதானம் என்று சொல்லப்படுகிறது. அந்த சமாதானத்துடைய உள்ளங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்குத்தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே முதலாவது நாங்கள் ஆண்டவருடைய பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டுடைய வார்த்தை நாங்கள் விநேசித்து வாசிக்க வேண்டும். மூன்றாவதாக நாங்கள் ஆவியின் கனிகளினால் நிரப்பப்பட வேண்டும். நான்காவது ஆவியினுடைய சிந்தை மாற வேண்டும். ஆவிக்குள்ளாக நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். அங்கே நீதி சமாதானம் அது ஆவிக்குரியது. அடுத்தது இறுதியாக எங்களுடைய கவலைகளை எல்லாம் தேவனிடத்திலே நாங்கள் பாரங்களை இறக்கி வைக்கும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ஆளுகை செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நாளில் தேவனுடைய ஜனங்களாகிய நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே தேவ சமாதானம் ஆளுகை செய்யும்படியாக இதுவரையில் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இந்த சஞ்சலங்கள் கலக்கங்கள் அப்படி இடம் கொடுப்போமாக இருந்தால் இனிமேல் எரிவரும் காலங்களிலே பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்கள். சஞ்சலங்கள் குழப்பங்கள் எங்களுடைய இதயங்களை ஆளுகை செய்ய இடம் கொடுக்காதிருப்போம். எப்பொழுதும் எங்களுடைய உள்ளம் சமாதானம் ஆளுகை செய்ய பிரச்சனைகள் வரும் பொழுது எங்களுக்கு இதுகள் வரும் பொழுது கவலைகள் வரும் பொழுது எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்தி சமாதானத்தை தக்க வைப்போம். தேவன் சமாதானத்தின் தேவன். சீக்கிரமாய் அவர் வருகிறார். அப்ப அங்க பரலோகத்திலே துன்பம் இல்லை, பசி இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கிறோம். உபத்திரவம் நிறைந்த உலகம்.
இயேசு உலகத்தை ஜெயித்தார், எங்களோடு இருக்கிறார். அவர் பெரியவர், உலகத்தில் இருப்பவனிலும் எங்களில் இருப்பவர் இயேசு பெரியவர். எனவே கலங்க வேண்டாம். இயேசு சொல்லுகிறார், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி நான் மறுபடியும் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன். இயேசு உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறார். சீக்கிரம் வருவார். எங்களை அவர் அழைத்துக் கொண்டு போகிறார். உலகத்திலேயே கொஞ்ச காலம், அதி சீக்கிரம் இந்த உபத்திரவங்கள் நீங்க போகிறது. நாங்கள் பரலோகத்தின் பிரஜைகளாக இருக்கின்றோம். கொஞ்ச காலம் இந்த பூமியிலே நாங்கள் வாழுகிறோம், இயேசுக்காகவும் அவருடைய சேவைக்காகவும். எனவே நாங்கள் இந்த நாளில் ஆண்டவர் கொடுத்த இந்த நாட்களை நாங்கள் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் கழிக்கொண்டு ஆண்டவர் விரும்புகிறார். சஞ்சலங்களோடும் குழப்பங்களோடும், அதாவது தேவன் எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்து முடித்திருக்கிறார். இனி செய்ய முடிக்க வேண்டியதுக்கு ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். எனவே நாங்கள் இன்றைக்கு ஜெய வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் எங்களுக்கு நிரந்தர சமாதானத்தை தந்திருக்கிறார். இந்த உள்ளத்திலே அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். கடந்து நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் கவலைகளை அவர் மீது வைத்து விடுவோம். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் என்று நாங்கள் பார்த்தோம். நன்றி சொல்லி ஆண்டவரை துதித்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. நன்றி வாங்களை திறந்து தேவனை துதித்து நாங்கள் ஜெபிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, மை நன்றியோடு துதிக்கிறோம். நான் நம்பிடும் நேசர் இயேசுவை நான் நம்பிடுவேன். நான் நம்பிடும் நேசர் இயேசுவை நான் என்றும் நம்பிடுவேன். தேவனே ராஜனே, தேவனே ராஜனே, ஏற்று என்னை காத்திடுவார். இன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடுவேன். பாரில் உம்மை சார்ந்திடுவேன். இன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடும் நேசர் இயேசுவை நான் என்றும் நம்பிடுவேன். நான் நம்பிடும் நேசர் இயேசுவை நான் என்றும் நம்பிடுவேன். தேவனே ராஜனே, உண்மையை நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். கர்த்தரை என்றைக்கு நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்படியாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் உண்மையாய் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோம். உண்மையை நாங்கள் நம்பி இருக்கிறோம். பூரண சமாதானத்தை எங்களுக்கு நீர் கண்டிருக்கிறீர் ஆண்டவரே. தேவ சமாதானம் உள்ளத்திலே ஆளுகை செய்யட்டும். கவலைகள், குழப்பங்கள், பாரங்களை உடைய பாகத்திலே வைக்கிறோம். சமாதானத்தின் கட்டினால் ஆவியின் உரிமையை நாங்கள் காத்துக்கொள்ளுங்கள் என்ற வேத வசனத்தின்படி சமாதான கட்டினால்
ஆண்டவரே ஆவியின் உரிமையை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. அப்பா தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எது நீங்கள் அப்பொழுது உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று சொல்லப்படுகிறது. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்கள் நசுக்கி போடுவார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா எல்லா சத்துருவின் திட்டங்கள், தேவ பிள்ளைகளை வஞ்சிக்கிற ஆவிகளின் கிரியைகள் ஆண்டவரே இயேசு நாமத்தில் நாங்கள் நிர்மூலமாக்குறோம். அவிசுவாசத்தை கொடுக்கிற, சந்தேகத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தாவே, கலக்கங்களை உண்டு பண்ணுகிற ஆவிகளின் கிரியைகள் தேவ ஜனங்களை விட்டு அகன்று போகும்படியா ஆண்டவரே ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் சமாதானம் கடந்து வரும்படியா ஜெபிக்கிறோம். மீண்டுமாய் ஆண்டவரே இப்பொழுதும் நாங்கள் ஆபிரகாம் பிரதருக்காக மறுபடியும் ஜெபிக்கிறோம். அங்க இருக்கிற மருத்துவர்கள் இன்றைக்கு என்ன ட்ரீட்மெண்ட் செய்ய போகிறார்கள் எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீ சகலத்தையும் அறிந்திருக்கிறீர். அவருக்கு செய்ய போகிற ஒவ்வொரு சிகிச்சையும் அந்த டாக்டர்ஸ்கள் சரியான முறையிலே செய்து ஆண்டவரே இந்த இறுதிய பகுதியிலே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை நீர் ஒருவரை அறிகிறீர் ஆண்டவரே. சகலத்தையும் ஒழுங்குபடுத்துகிற தேவன் ஆண்டவரே, இந்த சரீரம் தேவ ஒழுங்குக்கு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது வெப்சிபாஸ்டருக்கு சமாதானத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. மனக்குழப்பத்தோடு இருக்க அந்த மகளை ஆண்டவரே சுவாமி, நீர் இப்பொழுதே சமாதானத்தை உள்ளத்திலே ஆளுகை செய்யட்டும். தேவ பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தாவே சஞ்சலங்கள் குழப்பங்கள் எல்லாம் அகன்று போய் அப்பா நல்ல செய்திகளுக்கு கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் விசுவாசத்திலே உறுதியாக நின்று உமக்கென்று ஆண்டவரை ஒரு ஜெய வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாங்கள் தேவனை ஆராதிப்போம். தேவனுடைய துதிப்போம், துதித்து ஒரு பாடலை பாட நிறைவு செய்வோம். ஆகவே சமாதானம், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே உண்மையான சமாதானம் இயேசுவிடம் இருக்கிறது. நாங்கள் பார்த்தோம், தேவ சமாதானம் எங்களை இதயங்களை ஆளுகை செய்யட்டும். அல்லேலூயா. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. பாடு நாம் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். பாடு நாம் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா, 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 சமாதானம் தந்தா இயேசு, சமாதானம் தந்தா இயேசு, சமாதானம் தந்தா இயேசு, சமாதானம் தந்தா இயேசு. பாடு நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். ஆமென். பாடு நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். புதுவாழ்வு தந்தா இயேசு, ஆமென். புதுவாழ்வு தந்தா இயேசு, சொல்வோம். புதுவாழ்வு தந்தா இயேசு, புதுவாழ்வு தந்தா இயேசு. பாடு நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். பாடு நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. விடுதலை தந்தா இயேசு, விடுதலை தந்தா
காத்திருந்து நன்றி செலுத்துவோமா. தேவ சமாதானம் நமக்கு வந்தபடினா நாங்கள் இயேசுவோடு இருப்பதுனா இயேசுவை விட்டு நாங்கள் அவரை உறுதியாய் நாங்கள் பற்றி கொள்ளும் பொழுது சமாதானத்தோடு நாங்கள் வாழ முடியும். அவரை உறுதியாக பற்றி கொள்வோம். அல்லேலூயா, நன்றி என்று சொல்வோம், நன்றி என்று துதிப்போம். அல்லேலூயா, நன்றி இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா பிதாவே, அவரையே நாங்கள் சார்ந்திருக்கும் பொழுது தேவ சமாதானம் நமக்கு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளாக தேவ சமூகத்தில் இருந்து தேவனோடு அண்டி உள்ள வாழ்க்கையை வாழும் பொழுது தேவனுடைய சமாதானம் நமக்கு வருது என்று சொல்லி பார்த்தோம். ஆகவே தேவனை ஆராதிப்போம், நன்றி செலுத்தி இறுதியாக நாங்கள் ஒரு விஷயம் தேவனை துதிங்க, உள்ளத்தின் ஆழத்திலும் தேவனை துதித்து அவருக்கு நன்றி செலுத்த ஒரு ஆராதனை வேளையிலும் நாங்கள் கூடுவதன் நோக்கம் தேவனுக்கு நன்றி செலுத்துவது, தேவனில் நாங்கள் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துவது, அதுதான் ஆராதனை. அல்லேலூயா. நாங்கள் எப்படி அன்பை வெளிப்படுத்த முடியும்டா அவரை நாங்கள் ஆராதிக்கும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது அவரோடு நாங்கள் சேருகிறோம். அல்லேலூயா, நன்றி என்று சொல்லுவோம். நன்றி நன்றி. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா துன்பங்களுக்கும் அவர் விடை கொடுக்கிறவர். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அடிக்கடி ஏன் பிரச்சனை ஏன் வருகிறது என்றெல்லாம் சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே தேவன் கரத்தில் இருக்கும் பொழுது தேவன் சமாதானத்தை காத்து கொள்வார். அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். அன்பான கர்த்தாவே, இது நாளில் ஒருமனப்பட்டு இந்த இடத்துல கூடி வந்தோம். உங்களுடைய தெய்வீக சமாதானத்தின் வல்லமை ஆளுகை செய்யட்டும். தேவன் தாமே இந்த இடத்துல வந்த ஒரு பிள்ளையோட வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்யுங்க. உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனை அவர் பூரண சமாதானத்தோடு காத்து கொள்வது நம்முடைய வசனம் சொல்ல விரும்புகிறார். ஆண்டவரே கர்த்தாவே, காரியங்களை வாய்க்கப்படுகிற தேவன், ஆண்டவரே உம்மோடு ஆண்டவரே வாழ்கிற ஒரு வாழ்க்கை எங்களை கொடுங்க. இந்த நாட்களும் ஆண்டவரே ஏன் இது நடக்குது, எதுக்கு நடக்குது என்ற கேள்வியோடு இருந்தால் தேவனை அதெல்லாம் தேவனுடைய பாதத்தில் நாங்கள் வைத்து விடுவோம். தேவன் எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு சமாதானம் வளர்ந்த தேவன் நாங்கள் நம்புகிறோம். தேவனே, முற்றுமுழுத மக்களத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா விண்ணப்பங்களோடும் வேண்டுதலோடும் அந்த ஒரு பிள்ளைகளை நீங்கள் பலப்படுத்தி அனுப்புங்க. தேவன் தாமை கூட இந்த வழிநடத்துக்கு வருகிற நாட்களில் உங்களுடைய வல்லமையின் பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பங்களையும் இல்லங்களையும் ஆளுகை செய்யட்டும். அந்த சிறிய பிள்ளைகளிலிருந்து பெரியோர் வரை உங்களுடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். வரும் பொழுது கூட இருந்தே போகும் பொழுது கூட இருக்க உண்மாச்சபிக்கிறோம். இது அம்மை கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சொல்லுவோம் எல்லாரும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களை மறவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்நிய ஐக்கியமும் நம் மனதோடு கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.